ஒரு பக்கமா தலை வலிச்சுட்டே இருக்கும். ஒரு பக்கமா வலிக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் 2 பக்கமும் தலை வலிக்கும். காதுலயும் வலி வரும். காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்ட் வரும். அத தவிர நெத்தியில வலி, கண்ல மயமயன்னு இருக்குது, கண்ணுக்குள்ள வலி, தாடையில வலி, அப்புறம் பல்லுல, ஃபேஸ் ஃபுல்லாவே சம்டைம்ஸ் அதாவது எங்க வலிக்குதுன்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் வேற வேற விதமா வலிச்சிட்டு இருக்கும். தலையில குத்துற மாதிரி, அப்புறம் ஒரு பேலன்ஸே இல்லாமல் இம்பேலன்ஸ் மாதிரி இருக்கலாம். தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம். ஒரு ஒரு முன்னாடி இருக்கிற பொருள் சுற்றுற மாதிரி, நம்ம செல்ஃபோனே கீழே விழுவுற மாதிரி இருக்கலாம். அப்புறம் ஒரு வாமிட் சென்சேஷன், நாசியா சென்சேஷன் வரலாம், வாமிட் வந்துடாது. அப்புறம் இந்த இடத்துல லம்ப் மாதிரி, இந்த இடத்துல வீக்கம் கழுத்தில், இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டா ட்ரெபீசியஸ் இங்கே வலி. இதோடு நிற்காமல் செஸ்ட்டில் லெஃப்ட் சைடு ரைட்லையும் வலிக்கலாம், சிலருக்கு லெஃப்ட்லேயும் வலிக்கலாம். பட் லெஃப்டில் வலித்தா ரொம்ப பயந்துட்டு நிறைய இசிஜி எடுப்பாங்க. இசிஜி, ட்ரெட்மில், எக்கோ அந்த மாதிரிலாம். செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ இந்த வெளி சைடில் வலி, அப்புறம் ரிப்ஸில், ஸ்டர்னமில் இந்த இடத்துல கூட குத்துற மாதிரி வலி, இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லாம் வலி, இந்த இடத்துலையும் வலி, இந்த ஷோல்டர் சைடு அப்படியே அந்த வலி இந்த இடம் ஃபுல்லாக லைக் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியோ வலியோ இருக்கலாம். கை விரலில் மரமரப்பு, அப்புறம் ட்ரிகர் ஃபிங்கர், ஏதாச்சும் ஒரு ஃபிங்கரில் மட்டும் வலிக்கும், ஒரு இடத்துல மட்டும். இல்லைன்னா இங்கே டீகான் சிண்ட்ரோம், இந்த இடத்துலையும் வலி வரும் இந்த மாதிரி. அப்புறம் பால்பிட்டேஷன், ஹார்ட் டக் டக்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறது, காஸ்டோகான்ட்ரைட்டிஸ், இந்த ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸில் வலிக்கிறது. இதோடு சேர்ந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு எல்லாம் சேர்ந்துச்சுன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ இதெல்லாம் என்ன இது இப்படி இருக்குன்னு அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ நான் அது ஏன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ இது மாதிரி எல்லாம் வலிக்குது இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டாக. இதில் இது எல்லாமே சர்வைக்கலோட, கழுத்து வலியோட அசோசியேட்டடாக இருக்குது. ஏன்னா ஸ்பைனல் கார்டு உடம்பு பூரா நரம்பு சப்ளை பண்ணுது. அதுதான் நர்வ்ஸ், நரம்பெல்லாம் சப்ளை பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுறது. மோட்டார் அண்ட் சென்சரி. மோட்டார்னால் நம்ம நான் கை இப்படி வச்சு பேசுகிறதோ, இப்போ பேசுகிறதோ, நடக்கிறதோ எல்லாமே ஸ்பைனல் கார்டு பண்ணுறது தான். மூளை கட்டளை போடுறதோடு சரி. அதை தவிர சென்சரினா சென்சேஷன், தொட்டால் தெரியறது, நெருப்பில் எதுவும் கை வச்சா நம்மளுக்கு தெரியுதுல்ல, அந்த மாதிரி உணர்வு, இது எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான் கண்டக்ட் பண்ணுதா. அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு மன அழுத்தத்தினால, ஸ்ட்ரெஸ்னாலேயோ, டிப்ரெஷன் சோகத்தினாலேயோ, ஆங்ஸைட்டினாலேயோ, இதிலெல்லாம் மன அழுத்தம், சோகம், அப்புறம் பயம், ஃபியர், அப்புறம் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் ஏதாச்சும் நினச்சிட்டு இருக்கிறது, நெகட்டிவ் திங்கிங், இந்த மாதிரியெல்லாம் ஒரு கம்பேர் பண்ணிக்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆளாகி அதனால் இந்த வலியெல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயின் காரணமாக இருக்குது. இதை தவிர தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது, 2 வீலர் அதிகமாக ஓட்டுறது, குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும், உணவில் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டது, இல்லைன்னா பாட்டில் தண்ணி, அந்த கேனில் அடைச்ச தண்ணி அதிகமாக குடித்தது, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸில் இந்த மாதிரி உருவாகும். இது யூஸ்வலாக 34 வயசுக்கு மேலே வரும். ஆனால் இப்போல்லாம் 25, 21, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு என்வரான்மெண்ட், மன அழுத்தத்துக்குள்ளே ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கே அவ்வளோ புக்ஸு, அவ்வளோ படிக்கணும்னு இருக்குது. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகம். வேலைக்கு போகிறவங்கள விட, பொதுமக்களை விட அதிக ஸ்ட்ரெஸ்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பர்டிகுலர்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் நான் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பயங்கர வலியோடு இருக்காங்க. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் என்னென்னமோ டெஸ்ட்டுக்கெல்லாம் உள்ளாகிறாங்க. ஆனால் எல்லாமே சர்வைக்கல்லேருந்து வந்த வலி தான். சிம்பிளாக ஒரு 7 நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாகும். அந்த எக்ஸசைஸ் வீட்டில் இருந்தே என்கிட்ட ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் போய் அவங்க கால் பண்ணலாம். அவங்களுக்கு நான் அதுலேயே ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு, வீடியோ காலில் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் மீறி போனால் 7 நாளைக்கு தான் வர சொல்வேன். 7 நாளைக்கு வர சொல்கிறேன்னா டைரெக்டாக கிடையாது, வீட்டில் இருந்தபடியே காலையில் 6லேருந்து நைட்டு 10க்குள்ளே
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்நேரம் வேணுனாலும் அதுக்குள்ளே வரலாம். இந்த வலியெல்லாம் ஏன் வருதுன்னா, கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்தி இந்த மாதிரி தான் வரும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் பிரேக்கியல் நியூரால்ஜியா, அப்புறம் வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் புல்லாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வருது. இது எல்லாமே ஃபுல்லி க்யூரபிள், பட் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ். வேறு எந்த மெத்தடும் சரி வராது. அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி இதுக்குன்னு ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, 4, 5, 6, 7. ஓகேங்களா? தலையெல்லாம் நேராக இருக்கணும், கண்ணாடி பார்த்து. அடுத்து ஷோல்டர் பிரேசிங் 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்தது 3வது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வலியை குறைக்கும். பட் இதுவே முழுக்க உங்களை க்யூர் பண்ணுற அளவுக்கு இதனால் பத்தாது. நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சமாக சொல்லித்தரேன். டெஃபினட்டாக வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எக்ஸசைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடியே உலகத்தில் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பேசி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிட்டு க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தால் கவலைப்பட்டுக்கிறாதீங்க. கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண முடியும், எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும், பெர்மனண்ட்டாக இதை க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.